சர்வதேச அரசியல், இந்தியா, அமெரிக்கா இடையான வர்த்தக போர் உள்ளிட்டவையே தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என தமிழ்நாடு தங்க மற்றும் வைர வியாபார சங்க செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோட ரேட் என்பது ராக்கெட்டை விட வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு 3000 ரூபாய் ஏறி இருக்கின்றது ஒரு வரலாறு மிக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றின் மிகப்பெரிய உச்சம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்தோடைய ரேட் அதிகமாக இருக்குது. ஏன் எதனால் தங்கத்தோடைய ரேட் அதிகமாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்னென்ன முக்கிய காரணமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி முழுமையாக விவரிப்பதற்காக நம்மளோட கோல்டு குரு சாந்தகுரு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்டுக்கணும். சார் வணக்கம். வணக்கம். சார், தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இது இப்போ இருக்கிற காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 2-3 காரணம் இருக்குது. அதில் குறிப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆக்சுவலி ட்ரேட் வார் எதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கப்போ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இந்தியா மீது வரி விதிப்பு, இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பு அப்படின்னு இருக்காங்க. இதனால் என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு, இது மெயின் காரணம். இதை தொட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா கம்பெனிஸ் அதுங்களுக்கெல்லாம் கூட பெரிய த்ரெட்டன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் டவுன்ஃபால். இந்த ஷேர் மார்க்கெட்டில் டவுன்ஃபால் விழுறப்போ எப்படின்னா முதலீட்டாளருடைய பார்வை வந்து எப்பயுமே அடுத்த ஒரு ஸ்டடியாக இருக்கிற என்ன முதலீடுன்னு பார்ப்பாங்க. எப்பயுமே ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்வாங்க. அது மாதிரி என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம்னா உடனே கோல்டு பக்கம் திரும்பிடும். அது வந்து வேலைவாய்ப்பு தன்மை இருந்தாலும் சரி, இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சாலும் சரி, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி, ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு, இந்த மாதிரி பல்வேறு எந்த துறை வீக் ஆனாலும் உடனே ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தா கோல்டு. தங்கத்தோட ரேட் இப்போ அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால சாமானியர்கள் தங்கம் வாங்குறதுக்கான சூழல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியாக இருக்கும், சில நேரங்களில் திருவிழா டைமில் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இவ்வளோ ரேட்டு கொடுத்து எப்படி சார் வாங்க முடியும்? 8000 ரூபா விற்கிறப்போ 1 கிராம் வாங்கினேன், 10000 ரூபா விற்கிறப்போ 1.25 கிராம் 3/4 கிராம் வாங்குகிறேன் அப்படின்னு நாம் அதுக்குள்ளே அந்த குவான்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வருது. இல்லாட்டி மற்ற துறைகளில் முதலீடு பண்ணுறதை எடுத்து தங்கத்தில் இப்போதைக்கு பண்ணலாம். ஏன்னா இனி வரும் காலங்களில் கூட தங்கத்தினுடைய விலை கண்டிப்பாக ஒரு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கும் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. எல்லாருமே சொல்லுவாங்க ஆடி மாதம் ஆச்சுன்னா தங்கத்தினுடைய விலை வந்து குறையும் அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், ஆடி மாதம் தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஆடி மாதத்தில் இது வரைக்குமே கடந்த ஒரு 7 வருட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையுமே ஆடி மாதம் தான் விலை ஏறிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு. அதுவும் செகண்ட் வீக் ஆடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே தங்கத்துக்கு திருமணத்துக்கு தேவையான தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அவங்க பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிரமமான விஷயம்தான் இது. தங்கத்தோடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாக ஆனாலும் சில சரிவுகள் எட்ட வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய இல்லை அடுத்த மாதத்தில் ஏதாவது சரிவுகள் இருக்குமா? வரும், கண்டிப்பாக சரிவு இல்லாமல் இருக்காது. சரிவுன்றது வரும். ஆனால் ஏறுமுகம்ன்றது ஜான் ஏறும் சொல்லுவாங்களே, ஜான் ஏறுனா முழம் வழுக்குதுன்னு சொல்லுவாங்களே, இதில் அப்படியே மாற்றி சொல்லணும். கொஞ்சம் விலை ஏறுறப்போ முழம் அளவுக்கு ஏறுது, இறங்குறப்போ ஜான் அளவுக்கு இறங்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சவரன் ஒன்றுக்கு 3000 ரூபா ஏறிச்சு அப்படின்னா ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா விலை இறங்கும். திருப்பி கரெக்ஷன் வந்து திருப்பி அதை விட அதிகமாக போயிடும். சென்ற மாதம் பார்த்திங்கன்னா விலை இறங்கிட்டே இருந்துச்சு. அதை விட பார்த்திங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம், வரலாற்று ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆல் டைம் ஹை, அந்த ரேட் வந்து இப்போ வந்திருக்கு. இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு. ஏன்னா இந்த வருட கடைசியிலேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று 80,000 ரூபாயும் வருன்றது ஒரு இலக்கு இருக்குது. தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சர்வதேச அரசியல் நிகழ்வுகள், ஷேர் மார்க்கெட்டோட டவுன், அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய காரணங்களும் தங்கத்தோட விலை குறைவுக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க. சார் நன்றி சார். நன்றி. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.